ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பசங்களுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லன்ச் பேக் பண்ணுற விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 4 அன்னைக்கு எடுத்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். தம்பிங்க வந்துட்டு ஏஞ்சி குளிச்சுட்டு வந்துட்டானுங்க. இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி. தம்பிங்க வந்துட்டு மாடிக்கு வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டானுங்க. மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோன்னா முருகன் கோவில் அப்படியே தெரியும். இங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டானுங்க. தினையிலும் வந்துட்டு மலை ஏறி இறங்க முடியாது, அதனால் டைம் கிடைக்கிறப்ப முடிஞ்சப்போ மலைக்கு போயிட்டு வருவோம். மற்ற நாள்லாம் வந்துட்டு இது மாதிரி வீட்டுக்கு வெளியில் நின்று பார்ப்போம், அப்படி இல்லைன்னா மாடியில் நின்று பார்ப்போம். கோவில் அப்படியே தெரியும். அப்படிங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு வரதுங்காட்டியும் அவங்களுக்கு பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அவங்க வந்துட்டு நாட்டு சர்க்கரை போட்டு பால் ஆற்றி குடிச்சிட்டானுங்க. இப்போ வந்துட்டு தேங்காய் பால் குஸ்கா செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன். லன்ச்சு வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் குஸ்காவும் கோவக்காய் பொரியலும், கூடவே வந்துட்டு ஸ்வீட்டுக்காக கேசரி செஞ்சுருந்தேன். இதுதான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வந்துட்டு குஸ்காவை தாளித்து விட்டுறலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துட்டு பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கிட்டேன். 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறம் தேங்காயை வந்துட்டு பால் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு விசில் போட்டுடலாம். 3 விசில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு. தேங்காய் பால் குஸ்காவுக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணல. வீட்டில் எப்போதும் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் சேர்த்து இன்றைக்கி தேங்காய் பால் குஸ்கா செஞ்சுருக்கேன். அந்த பக்கம் வந்துட்டு தேங்காய் பால் குஸ்காவுக்கு எல்லாம் தாளித்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுட்டு விசில் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு கேசரி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் கோல்டு வின்னர் ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். இதிலே வந்துட்டு முந்திரி திராட்சையை வந்துட்டு வறுத்துக்கிட்டேன். 1 கப் ரவை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம்.
ரவையை ஓரளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருந்தேன். அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூளும் சேர்த்து கலந்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஃபுட் கலரும் சேர்த்துக்கிட்டேன் நான். அதையும் சேர்த்து கலந்துட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்த்து அதையும் கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு தம்பிங்களோட வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேங்காய் பால் குஸ்கா சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்துட்டு தம்பிங்களோட லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். சுட சுட தேங்காய் பால் குஸ்கா, கூடவே தொட்டுக்கிறதுக்கு கோவக்காய் பொரியல், ஸ்வீட்டுக்கு கேசரி செஞ்சுருந்தேன். இது தாங்க இன்றைக்கான லஞ்சு. இன்றைக்கான லஞ்சு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சாப்பாடெலாம் வந்துட்டு கொஞ்சம் நிறையா தான் வச்சுருக்கேன். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவானுங்க. தம்பிங்களும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானுங்க. நம்மளோட vlog வந்துட்டு இதோட முடியுதுங்க. நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு vlogல பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன தப்பு சொல்லுங்க.